இந்த தெய்வீக உணர்வு, பக்தி மேலீடு, ஆன்மீக ஈடுபாடு என்பது வேறு, அரசியல் என்பது வேறு என்கிற நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. தமிழகத்தில் இருக்கிற இந்த 8.5 கோடி மக்களில் 6.5 கோடி வாக்காளர்கள் இருக்காங்க. இந்த வாக்காளர்கள் பெருமளவு திராவிட முன்னேற்றக் கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தான் பெருமளவு பயணிக்கிறார்கள். இதை தாண்டி இருக்கிற காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், அதிமுக கணிசமான அளவிற்கு இருக்கிறார்கள். இவர்கள்தான் வாக்காளர்கள். இவர்களில் 100% ஒரு 80% பேர் அந்த மாநாட்டுக்கு போயிருப்பாங்க, முருகன் மாநாட்டுக்கு. ஏனென்றால் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் இன்றைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களே, நாங்கள் ஒருபோதும் இந்துக்களுக்கு விரோதிகள் இல்லை, இந்த இந்துத்துவத்தை பயன்படுத்தி மக்களை மடைமாற்றுகிற, திசை மாற்றுகிற, மக்களை ஒரு கீழ் நிலைக்கு கொண்டு செல்லுகிற அந்த போக்கைத்தான் எதிர்க்கிறோம். எங்களிடமும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கட்சியிலும் 80% மேற்பட்டோர் இந்துக்கள் தான் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்கிறார். எனவே 90% கூட சொல்கிறேன். ஆமாம், அடுத்தடுத்து சொல்கிறாங்க. நான் பார்க்குறேன், அறிவாலயத்துக்கு அந்த மஞ்சள் உடையோடு அந்த கங்கணம் கட்டிட்டு 2 வேனில் வந்து இறங்கினாங்க கும்மிடிப்பூண்டிலிருந்து நேர்காணலுக்கு. இப்போ இந்த நிலைப்பாடு எல்லாமே மாறி இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இந்துக்களுக்கோ இந்து கடவுள்களுக்கோ எதிரானதில்லை என்பதை கட்டமைப்பதற்கான பணிகளையும் செய்கிறாங்க.